அது அவந்தி அப்படிங்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவோட பேரு வீர பிரதாபன். அவரு உண்மையிலே பேருக்கேத்தாப்புல பெரிய வீரன் தான். ஆனா அந்த வீரத்துக்கு பின்னாடி திமிரும் இருந்துச்சு. அவருடைய உடல் பலம் அவர்கிட்ட இருக்கிற செல்வங்களை பார்த்து கடவுள் கூட தலகுனிணும் அப்படின்னு நினைக்கிறவரு. ஒரு நாள் ராஜசபையில அதே அகங்காரத்தோட மகாராஜாவான வீர பிரதாபன் அவருடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த ராஜசபையில மகாராஜாவோட மந்திரி, சேனாதிபதி எல்லாரும் தலைவணங்கி உட்கார்ந்திருந்தாங்க. அங்கதான் கதை தொடங்குச்சு. என்ன மந்திரி, என்னுடைய அருமையும் பெருமையும் ராஜ்யத்துடைய 4 திசையிலையும் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னு தெரியுதா? என்னுடைய கஜானால இருக்கிற செல்வங்களை பார்த்து அந்த குபேரன் கூட பொறாமப்படுவான் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த உலகத்துல என்கிட்ட இருக்கிற அளவுக்கு யாருக்கிட்டையும் செல்வங்கள் இல்லை, என் அளவுக்கு பலசாலியும் யாரும் இல்லை. ஆமா அரசே, உங்க தைரியத்தை பார்த்து அந்த சூரியனும் கூட அவனுடைய ஒளிய அவனுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கானா பாருங்களேன். நீங்க தான் மாவீரன். அப்பதான் அரண்மனையில நடக்கிற அந்த ராஜசபைக்குள்ள ஒரு வயசான முனிவர் ஒருத்தர் வந்தாரு. அவருடைய முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. அவரு ரொம்ப கம்பீரமாவும் இருந்தாரு. வணங்குகிறேன் மகாராஜா, நீங்க நல்லா இருக்கீங்களா? வாங்க முனிவரே, உங்க வருகைக்கான காரணம் என்ன? என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்களா? கேளுங்க. என்கிட்ட இருக்கிற செல்வங்களை வச்சு நான் உங்களுக்காக ஒரு பெரிய ஆசிரமத்தையே கட்டி கொடுக்கறேன். நீங்க எடுக்கிற பிச்சை பாத்திரம் ரொம்ப சின்னது, நான் கொடுக்க போற தானம் ரொம்ப பெருசு. மகாராஜா, நான் கேட்டு வந்திருக்கிறது உங்க கஜானால இருக்கிற செல்வங்களை இல்ல. மனசார நீங்க ஒரு கைப்படி அரிசி கொடுத்தா கூட எனக்கு அதுவே போதும். அதிகார திமிரு உங்க கண்ணை மறைச்சிருக்கு அரசே. கஜானால அவ்வளவு செல்வங்களை வச்சிருக்கிற உங்களுக்கு உங்களுடைய மக்கள் பசியாலையும் பட்டினியாலையும் அவதிப்படுறது தெரியலையா? என்ன முனிவரே, நீங்க என்ன சொல்றீங்க? என்னுடைய ராஜ்யத்துல தரித்திரம் இருக்கா? நான் ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த நாடு பசி பட்டினியால அவதிப்படுதா? என் மேல குறைய சொல்ல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏதோ முனிவராச்சே அப்படின்னு உங்களை சும்மா விடுறேன். இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவங்க தலை தரையில இருந்திருக்கும். இங்கிருந்து போங்க. எவ்வளவு அகங்காரம் அரசே உங்களுக்கு! உங்களை படைச்ச அந்த கடவுளையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா என்ன? கத்திய பிடிக்கிற எல்லாருமே வீரனாக முடியாது. உணவோட அருமையும் பசியோட கொடுமையும் தெரியற வரைக்கும் ஒருத்தன் அரசனாக முடியாது. இதோ இப்பவே நான் கொடுக்கிற இந்த சாபத்தை வாங்கிக்கோ. சாபமா? என்ன சாபம்? கொடு பாப்போம். என் பலத்தை உன் சாபத்தால என்ன பண்ண முடியும்? அகந்தை பிடிச்ச மண்ணா, எந்த செல்வங்களை வச்சு நீ இவ்வளவு தைரியமா பேசுறியோ, நாளைக்கு சூரியன் உதிச்சதும் அந்த செல்வங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும். எந்த கத்தி உன்னோட கைக்கு பலத்தை கொடுக்குதோ அந்த கத்தியும் உன்னை விட்டு விலகி போயிடும். உனக்குன்னு எதுவுமே மிச்சம் இருக்காது. நீ எந்த அளவுக்கு கேவலமா மாறப்போற அப்படின்னா, உன்னோட வயத்துல எரியிற பசியோட நெருப்பை அணைக்க முடியாம அதை அணைக்கிறதுக்காக உன்னோட ராஜ்யத்திலேயே தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு பிச்சை கேட்டு நீ அலையத்தான் போற. ஒரு சாதாரண மனுஷனுடைய கையில் இருக்கிற ஒரே ஒரு சோற்றுப்பருக்கை உனக்கு கிடைக்கும் போதுதான் உன்னுடைய சாபம் உன்னை விட்டு போகும். இதுதான் நான் கொடுக்கிற சாபம். வீரர்களே, இந்த முனிவனை கைது பண்ணுங்க. ஆனா அந்த அடுத்த நொடிய முனிவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. மகாராஜா கோவமா அவருடைய அறையில போய் தூங்குனாரு. அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமானா. அப்போ வீரபிரதாபன் கண்ணு திறந்து பார்க்கும்போது அவர் இருந்தது அவருடைய அந்தப்புறத்துல இல்ல, எங்கேயோ மூலையில ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல படுத்திருந்தாரு. அவரு போட்டுக்கிட்டு இருந்த பட்டு துணியெல்லாம் மறைஞ்சு போய் கிழிஞ்சு போய் ஒட்டு போட்டிருந்த துணியை தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி அவர் தலையில கிரீடமும் இருக்கல, ஒரு சாதாரண பிச்சைக்கார மாதிரி இருந்தாரு. என்ன இது? நான் எங்க இருக்கேன்? என்னோட அந்தப்புறம் எங்க? என்னுடைய கிரீடம் எங்க? வீரர்களே, மகா மந்திரியாரே, எங்க தொலைஞ்சு போனீங்க எல்லாரும்? சீக்கிரம் இங்க வாங்க. டேய் பிச்சைக்காரா, காலையிலேயே எதுக்காக கத்திக்கிட்டே இருக்க? என்ன சத்தம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வழியில் நிற்காத, தள்ளிப்போ. அடே, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க?
நான் உங்க மகாராஜா வீர பார்த்திபன்டானா. என்னையே பிச்சைக்காரன்னு சொல்றியா? என்னோட வாளுங்க, உன்னை இப்பவே துண்டு துண்டா வெட்டி போடுறேன் பாரு. ஆ இவன் ஏதோ பெரிய பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கான். மகாராஜாவான், மகாராஜா. டேய் பைத்தியக்காரனே, மகாராஜா சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு இருப்பாரு. உன்ன மாதிரி சாக்கடை பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஒழுங்கா போய் பிச்சை எடுத்து பொழைக்க பாரு, இல்லைன்னா காவலாளிங்க வந்து கை காலை உடைச்சிடுவாங்க. அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டான். அப்பதான் மகாராஜாவுக்கு அந்த முனிவர் சொன்ன சாபம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த சாபத்தால தான் இப்ப அவன் பிச்சைக்காரனா ஆயிருக்கான் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஐயோ, இது என்ன விதியோட சதியா? எவ்வளவு கொடூரமான மாயை இது! என்னையே பிச்சைக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. என்னோட குரல் யாருக்குமேவா கேட்கல? என்னோட பராக்கிரமம் யாருக்குமே தெரியலையா? கடவுளே, எதுக்காக என்ன வச்சு இப்படி ஒரு நாடகம் ஆடுற? மதிய நேரம் வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தப்போ மகாராஜாவுக்கு பயங்கரமான தாகம், பசி எல்லாமே வந்துச்சு. வாழ்க்கையில ஒருவேளை கூட பட்னியா இல்லாம இருந்த அந்த ராஜாவுக்கு இப்போ பசினா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சது. மயங்க போட்டு கீழே விழுற நிலைமைக்கு வரும்போதுதான் வேற வழி இல்லாம ஒரு வீட்டோட வாசல்ல போய் நின்னு அவரை சாப்பாடு பிச்சையா கேட்டாரு. அம்மா, தாயே, பிச்சை போடுங்க. யாராவது இருக்கீங்களா? சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா. வயிற்று பசியில வயிறெல்லாம் வலிக்குது. ஏய் பிச்சைக்காரா, என் வீட்டு பக்கத்துல கூட வராத. இப்பதான் மகாராஜாவோட ஆளுங்க வந்து வரியெல்லாம் புடுங்கிட்டு போனானுங்க. என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் வரின்னு புடுங்கிட்டு போயிட்டானுங்க. அந்த மகாராஜா செய்யற பாவத்தால தான் நீங்கெல்லாம் இப்படி பிச்சைக்காரனா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. ஐயோ, என்னோட நாட்டு மக்கள் எல்லாம் நான் போடுற வரியால இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களா? என்னுடைய ஆளுங்கள் எல்லாம் மக்களை இப்படி கொள்ளையடிக்கிறாங்களா? இத்தனை நாளா என் கஜானா நிரம்பினது ஏழைங்களோட சாபத்துல தானா? அப்படின்னா அந்த முனிவன் சொன்னது உண்மைதான். என் மக்கள் படுற பசி கொடுமை என்னன்னு இன்னைக்கு தான் எனக்கே புரியுது. அப்படி பிச்சை கேட்டு கேட்டு இருட்டாக்குற நேரத்துல ஒரு சின்ன குடிசைக்கு முன்னாடி மயக்க போட்டு விழுந்துட்டாரு. அந்த குடிசையில இருக்கிறது ஒரு வயசான பாட்டி. பாவம், அவங்க ரொம்பவும் ஏழையா இருந்தாங்க. திடீர்னு சத்தம் கேட்டதுனால அவங்க வெளியில வந்து பார்த்து, ஐயோ என்ன இது, இந்த புள்ள யாருன்னு கூட தெரியலையே, என் வீட்டு வாசல்ல போய் மயக்கம் போட்டு விழுந்துருச்சே. முகத்தை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இல்ல, ஆனா இவன் உருவத்தை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கு. அம்மா, பசிக்குது, உசுரே போற மாதிரி இருக்குமா. ஒரு கைப்பிடி சாப்பாடு இருந்தா கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஐயோ கடவுளே, என்னைக்குதான் ராஜாவோட ஆட்கள் வந்து வரிங்கிற பேர்ல வீட்ல இருந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுல இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும்தான். அத உனக்கு கொடுக்க என் வயிறு ஒத்துக்கல. ஆனா என் மனசு உன் நிலைமைய பார்த்து உனக்கு கொடுக்க ஒத்துக்குதுப்பா. வா, என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு சாப்பாட உனக்காக இன்னைக்கு நான் கொடுக்கறேன்ப்பா. வாப்பா, இந்த கொஞ்சோண்டு சாப்பாட சாப்பிட்டு உன்னுடைய உசுரை காப்பாத்திக்கோ அப்படின்னு பாட்டி அவங்களுக்காக வச்சிருந்த கொஞ்சம் சாப்பாடை கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே மகாராஜாவோட மனசு ரொம்பவும் நொந்து போச்சு. கண்ணுல இருந்து கடகடன்னு கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுது. அவனுடைய பணம், அவனுடைய சொத்து எதுவுமே அவனுக்கு உதவி செய்ய வரல. அவன் 2 கையால அந்த சாப்பாடை வாங்கி கண்ணுல ஒத்தி எடுத்தான். அம்மா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலிமா. உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய மகாராஜாமா. என் மக்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்க வேண்டிய அரசன் நானு. ஆனா என்னையே நான் காப்பாத்திக்க முடியாம தான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் தாயே. என்னோட திமிரு அழிஞ்சதும்மா. நீங்க என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. அந்த முனிவருடைய சாபம் இல்லை, அது எனக்கு கிடைச்ச வரம். மகாராஜா அந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்ட உடனே ஆகாயத்திலிருந்து ஒரு ஒளி வந்து விழுந்துச்சு. அந்த ஒளியில இருந்து சபைக்கு வந்த அந்த முனிவர் வெளியில வந்தாரு. எழுந்திருப்பா வீர பார்த்திபா, எழுந்திரு. உன்னுடைய அகங்காரம் இப்ப அழிஞ்சு போச்சு. ஏழைங்களுக்கு மத்தியில இருக்கிற தெய்வீக குணத்தை இப்ப உன் கண்ணால பார்த்துருக்க. அதிகார கர்வத்துல இருக்கிற யாருக்கும் ஒரு ஏழையோட பசி தெரியாது.
அவங்க வயத்துல எரியிற நெருப்போட அனல் தெரியாது. இப்ப நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட. இந்த நொடி உன்னோட சாபம் முடியுது. நீ உன்னுடைய சிம்மாசனத்தை போய் அலங்கரிக்கலாம். ஆனா இந்த தடவை அகங்காரத்தாலையும் கர்வத்தாலையும் இல்ல, கருணையால. ஐயா, நீங்க என்னுடைய அறியாமைய போக்கி இருக்கீங்க. ஒரு அரசனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத கத்து கொடுத்துருக்கீங்க. இனி என்னுடைய கஜானா ஏழைங்களுடைய பசிய போக்க தான் பயன்படும். இனி இந்த நாட்டு மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டும்தான் என்னுடைய முக்கியமான வேலையா இருக்கும். மறுநொடிய மகாராஜா மறுபடியும் அவருடைய பட்டு துணியோட கிரீடத்தோட அவருடைய ராஜசபையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அரசனா. ஆனா அன்னையில இருந்து அந்த மகாராஜா அவருடைய திமிர், அவருடைய அகங்காரம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு நல்ல அரசனா அவருடைய ராஜ்யத்தை ஆள ஆரம்பிச்சாரு. ராஜ்யத்துல எல்லார்கிட்டயும் அளவான வரியை தான் வசூல் பண்ண ஆரம்பிச்சாரு. ராஜ்யத்து மக்கள் எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல மகாராஜாவா இருந்தாரு.